எடப்பாடி அவருக்கு ஒன்றும் தெரியல, கிராமத்துலேருந்து வந்த மனுஷன் மாதிரியே வந்துங்கிறாரு. அவர் வந்து ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்திருந்தாரு. பட்டுன்னு கூட்டணி மந்திரி சபை எங்களுக்கு 4 மந்திரி பதவி கொடுன்னு கேட்டு வாங்கினாரா? அவருக்கு தயநிதி மாதிரி கனிமொழி மாதிரி யாரும் சுற்றி இல்லை, அதனால அவர் விட்டுட்டார் போல இருக்கு. அந்த தேவை இருந்திருந்தாருனாக்கா எல்லாம் எனக்கு ஒரு 5 மந்திரி பதவி கொடுங்கன்னு கேட்டு கடந்தவர் ஒன்றா தானே இருந்தாங்க பாஜக கூட. இப்போவும் ஒன்றா தான் இருக்காங்கல்ல, வாங்கியிருக்கலாம்ல, இன்னும் கூட கேட்கல. ஆமாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, கூட்டணி வைக்கும்போதே வந்து ஒரு மந்திரி பதவின்னு டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவில் வந்து அதிமுகவும் திமுக, இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவை விட திமுக இந்த நிமிடம் வரை இந்துத்துவா பாஜகவோடு கைகோத்து உறவில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள். நீங்கள் பாஜகவினுடைய மக்களுக்கு விரோதமான எந்த ஸ்கீமாவது வலுவாக ஏற்றிருக்கீங்களா? ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். மொட்டை பேசுகிறாரில்ல நிறைய தோழர்கள் திமுக உடன்பிறப்புகள் அந்த திண்ணையில் உட்காந்துங்கிற ஒட்டி திணை கோஷ்டிகள்லாம் பேசுகிறீங்களா? பாஜகவினுடைய மத்திய அரசுக்கு எதிரான எந்த திட்டத்தையாவது இங்கே ஏற்றுக்கு. இந்த நீட்டு மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீட்டு இவங்களும் அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, உச்சநீதிமன்றத்திலே முடிஞ்ச விஷயம். உங்களை போன்ற ஒரு துரோகி இருக்கலாம் அந்த இளைய தலைமுறை நீங்கள் ஏமாற்றிட்டு, நீட்டு பேரை சொல்லி ஏமாற்றிட்டு, அங்கிட்டு இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் 2 கட்டானா வச்சுட்டு இருக்கிறீங்க. நீட்டு வேணுமா வேணாமா நடந்துக்கிட்டு இருக்குல்ல. அதுக்கு நிகராக எல்லா மாவட்டத்திலையும் வந்து நீட்டுக்கான எங்கெங்கெல்லாம் ஒரு கேபிட்டல் இருக்குதோ அங்கெல்லாம் நீட்டுக்கான ஒரு கோச்சிங் அரசு செலவில் நேர்த்தியாக நேரம் நீ வச்சு முடிச்சிருக்கணுமா இல்லையா? உன் கூட இருக்கிற உன்னுடைய கட்சி சார்ந்த பினாமிலாம் வச்சு ஆரம்பித்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறான், ஏன் அரசு வைக்கக்கூடாது?